Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. மகா பெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनम् ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरम् सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर
சங்கரா. மனுஷாலாக பிறந்தவாழ்ல 8 வயசுக்கு மேலே உள்ளவாளும் 80 வயசுக்கு உட்பட்டவாளும் 2 பட்சத்தில் வர ஏகாதசியில் உபவாசம் இருக்கணும்னு அர்த்தம். நாரத புராணத்தில் ருக்மாங்கதங்கிற மகாராஜா தன் தேசத்தில் உள்ள பிரஜைகள் எல்லாரையும் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க சொன்னான்னு ஒரு குறிப்பு இருக்கு. ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் வர யோகினி, சுக்லபக்ஷத்தில் மகாவிஷ்ணு சயனிக்க ஆரம்பிக்கிற சாதுர்மாசிய ஆரம்பத்தில் வர ஏகாதசிக்கு பேரு சாயினி. கிருஷ்ண பரமாத்மா உபனிஷத்துக்களை கடைஞ்செடுத்து கீதோபதேசங்கிற ஞானாமிர்தத்தை கொடுத்ததும் இந்த ஏகாதசி அன்னைக்கு தான். அதனாலேயே அன்னைக்கு கீதா ஜெயந்தின்னு பேர் வச்சு சிறப்பாக கொண்டாடுறா. येहि प्रसीद सर्वेश्वरलोके माता कल्याणगात्री कवनेश्वरी वनादि दारिद्र्यभीति हृदयं शरणागतं मां सुगन्ति ये स्तुतिवीरमवीरन्वं त्रयीमयीं त्रिभुवनमातरं नमां गुणाधिका गुरुतरभागभागिनो वहन्ति ते विविधभाविताशयाः. அப்பா, சமீப காலமா இந்தியன்ஸுக்கு உள்நாட்டில் மதிப்பு இருக்கோ இல்லையோ, வெளிநாட்டில் மதிப்பு மரியாதையும் வசந்துட்டே போறது. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் நம்ம நாட்டை அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஆயிட்டு வருது. முன்னாடி எல்லாம் ஐ எம் அன் இண்டியன் அப்படின்னு சொன்னா, ஓ யூ ஆர் அன் இண்டியன் அப்படின்னு இளக்காரமா பாப்பா. இப்ப ஐ எம் அன் இண்டியன் சொன்னா, ஓ யூ ஆர் அன் இண்டியன் அப்படின்னு ரொம்ப பெருமையா பார்க்கறா. அந்த அளவுக்கு நிலைமை வசந்துன்னு இருக்கு. அது வணிகமாகட்டும், ஆன்மீகமாகட்டும், ஏன் மருத்துவமாகட்டும், எல்லா நாடுகளும் நம்ம நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்கா. சதாசிவம், நீ சொல்றது 100க்கு 100 வாஸ்தவம். ஆனால் இந்த பொசிஷனுக்கு வரத்துக்கு எவ்வளவு இடைஞ்சல்கள், இடையூறுகள். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி, அதாவது பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எங்கெங்கெல்லாம் தர்மத்துக்கு ஹானி ஏற்படுறதோ அங்கெல்லாம் நான் அவசியம் அதை காப்பாற்றி ரட்சிக்க வருவேன் அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்கிறார். சம்பவாமி யுகே யுகே, அதாவது பகவானே நேரம் வரணுங்கிறது இல்லை, யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக தர்மத்தை காத்து ரட்சிக்க வருவார். இன்னொன்று, ஒரு நாட்டோட சரித்திரத்தில் 100 வருஷங்கிறது ரொம்ப ரொம்ப குறுகிய காலகட்டம். அதனால நம்ம நாட்டோட கலாச்சாரத்துக்கு அழிவு வந்துடுத்து, இனிமே என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு நாம் பயப்பட தேவையில்லை. சொல்லப்போனால் இதெல்லாம் டெம்பரரி தான். ஏன்னா கல்பகோட்டி வருஷமாக இருந்துட்டு வர இந்த தர்மத்தை, நெறிய, சம்பிரதாயத்தை, பாரம்பரியத்தை அவ்வளோ சுலபமாக யாராலையும் சாச்சிட முடியாது, அழிச்சிடவும் முடியாது. அதுவும் தவிர நம்ம காலகட்டத்திலேயே வாழ்ந்த மகா பெரியவா வேத சம்ரட்சணத்துக்காக பலமான ஆணிவேரா பல காரியங்களை செஞ்சு வச்சிருக்கா. இன்னைக்கு இப்போ இவ்வளோ தூரம் வேத சம்ரட்சணமும் ஆன்மீகமும் வேதமும் வேத பாடசாலைகளும் பெருகிண்டு வருது, குறையாம இருக்குன்னா அதுக்கு பிரதான காரணம் மகா பெரியவா தான். No doubt, Indians have earned a lot of respect in the world. அதுக்காக
எல்லாருமே இங்க வந்து தங்கணும்னா இங்க கண்டிஷன்ஸ் கண்டியூசிவா இல்ல, நிலைமை அதுக்கு தகுந்தபடி மாறல. இதெல்லாம் மேல் போக்கா பார்த்தா தெரியாது, இங்க வந்து அனுபவிச்சு பார்த்தா தான் புரியும். மாமி, நீங்க சொன்னதை அப்போஸ் பண்ணி பேசுறேன் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். ஆனா நாங்கள்லாம் இங்க தானே இருக்கோம், எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டோம்? சௌரியங்களோடையும் வசதிகளோடையும் தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். வசதிங்கிறது நம்ம தேவைகளை பொறுத்து இருக்கு. தேவைகளை அதிகரிச்சுண்டா நமக்கு வசதிகள் தேவைப்படும். ஆனா அதுவே நம்ம கிட்ட இருக்கிறது போறோம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டோட இருந்தோம்னா எந்த குறையும் இருக்காது. இந்தியால 130 கோடி ஜனங்கள் வாழ்ந்துட்டு தானே இருக்கா. சில சுகங்களை சௌரியங்களை அனுபவிச்சு பழகின்றதுனால இது சரியில்லை அது சரியில்லை அப்படிங்கிற எண்ணம் வருது. மகா பெரியவா எந்த சௌகரியத்தை எதிர்பார்த்தார்? இன்ஃபேக்ட் ஒரு காலகட்டத்துல எல்லா இடத்துக்கும் அவர் கால்நடையாதான் போனார். அது உங்களுக்கும் தெரியும். அஃப்கோர்ஸ் அவரை மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. He was such a great saint. மினிமம் தேவைகளோட வாழ்ந்தா எந்த நாடா இருந்தாலும் சிறப்பாவும் சுபிக்ஷமாவும் தெரியும். இதெல்லாம் ஆர்குமெண்ட்க்கு வேணா சரியா இருக்கலாம், பட் யூஎஸ் வந்து பார்க்கணும். We have all the comforts and all the facilities there. அதெல்லாம் சரிம்மா, ஆனா அங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தின்னு கேள்விப்பட்டிருக்கேனே. இப்பெல்லாம் $1 செலவழிக்கிறதுக்கே ரொம்ப பேர் யோஜனை பண்றாளாம். இங்க இருக்கிற எல்லாரும் யுஎஸ்னு மட்டும் இல்ல, வெளிநாட்டுல வாழறதுக்கே ரொம்ப குடுப்பின வேணும் அப்படிங்கிற ஒரு மாய மனப்பான்மையில இருக்கா. அங்கேயும் எல்லாரும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறேள். எப்பவுமே எந்த இடத்துல இருந்தாலும் சந்தோஷமாவா இருக்க முடியும்? அம்மா, நீ சொல்றது ஒரு விதத்துல ரொம்ப கரெக்ட். பொதுவா பார்த்தா இங்கிருந்து போய் 30-35 வருஷம் ஆனவாலாம் ஒரு 2 கட்டா நிலைமையில தான் இருக்கா. அவ அங்கிருந்து போகும்போது அவ குழந்தையெல்லாம் சின்ன வயசா இருந்தது. அவ வளர வளர அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வளர ஆரம்பிச்சிட்டா. நாட் ஒன்லி தட், இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொல்றோமே, அதை அவ குழந்தைகள் ஃபுல்லா ஃபாலோ பண்ணுறது அவளுக்கு பிடிக்கிறது இல்லை. தப்பு பண்ணிட்டோன்னு தோண ஆரம்பிக்கிறது. இத்தனை வருஷமா அங்கேயே இருந்ததுனால அந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசு வரதில்லை. அதே சமயம் தான் பிறந்த மண்ணை மிஸ் பண்றோன்னு இப்போ ஃபீல் பண்றா. இது அந்தந்த இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்கு. There are so many who do not wish to return to India. So don't try to generalize things. இந்த மாதிரி விஷயங்கள் பல வருஷங்களாக பேசப்பட்டு இருக்கு. நம்மளோட வாழ்க்கையோட லட்சியம் எப்படி இருக்கணும் தெரியுமா? எங்கே போனாலும் மனசு சுத்தியாக இருக்கணும், தெய்வீக சிந்தனையோடு இருக்கணும், நம்ம ஞான மார்க்கத்தை நோக்கி போயின்னு இருக்கணும். அதுக்குண்டான சூழ்நிலைகள் இந்தியாவில் நிறையவே இருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கும் நிலத்துக்கும் தேசத்துக்கும் ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கு. நம்ம பாரத புண்ணிய பூமிக்குன்னு ஒரு தெய்வீக சக்தி உண்டு. அதை நாம புரிஞ்சுக்கணும். தாத்தா, நீங்க 1000 தான் சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். அது அவ்வளோ சுலபமா மாறாது. ஏய் பாரதி. பாரதியே தான். உள்ள வரலாமா? இது என்ன கேள்வி? வா வா உள்ள வா. அனுஷா, இவ என் ஃப்ரெண்டு பாரதி, கலிஃபோர்னியால இருக்கா. Oh, hi. கலிஃபோர்னியால எங்க? கலிஃபோர்னியால சென்ட் ரமோன். நீங்களும் கலிஃபோர்னியாவா? I'm from New Jersey. Oh, I see. We've been there for the past 12 years. Pleased to meet you. நேத்திக்கே வரேன்னு சொன்னியோனோ? இல்ல காமாட்சி, நேத்துக்கு வரலாம் தான் பார்த்தேன். ஏகப்பட்ட வேலை, அதான் வர முடியல. அதனால இன்னைக்கு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். யுஎஸ்ஆ இருந்தா தெரிஞ்சவா வீட்டுக்கு போகணும்னா கூட ப்ரையர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஆனா இங்க அப்படி இல்லையே. தாத்தா நமஸ்காரம் பண்றேன். வாம்மா, இப்படி வா. கனகதாரா, சக குடும்பமும் க்ஷேமமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. தீர்க்க சுமங்கலி பவா, க்ஷேமமா இரு. ஏமா, உன் ஆத்துக்கார் குழந்தைகளெல்லாம் அழிச்சுன்னு வந்திருக்கலாமே. அடுத்த தடவை கண்டிப்பா ஐஷன் வரேன். ஆமா, கலிபோர்னியால எங்க இருக்கிறதா சொன்ன? சான் ரமோன்ல. ஆனா இப்ப அங்க இல்ல, பெர்மனண்டா இந்தியாக்கே வந்துட்டோம். அப்படியா? ஏன் பாரதி, என்னாச்சு?
பதட்டப்படாத, அதெல்லாம் ஒன்னும் ஆகல. அது போன தடவை என் பையனோட பூனலுக்காக இந்தியா வந்தோம் இல்லையா, அப்போ சாஸ்திரிகளோட சேர்ந்து எங்காத்துக்காரரும் கூட கூட மந்திரம் சொல்லிட்டே இருந்தார். அதான் என் மாமனார் வைதிகராச்சே, மந்திரம் சொல்றதுக்கு கேட்கணுமா? ஏன் ஆத்துக்கார ஸ்பஷ்டமா ஸ்ரத்தையா மந்திரம் சொல்றத பார்த்து சாஸ்திரிகள் புறப்படுறச்சே, ஏன்பா பத்ரி இவ்ளோ மந்திரங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க, சரியான வயசுல பையனுக்கு பிரம்மோபதேசம் பண்ணிட்ட, அடுத்தது என்ன பண்ண போற? அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே எங்க ஆத்துக்காரருக்கு தெரியல. சாஸ்திரிகள் விடுறதா இல்ல, தொடர்ந்து எங்க ஆத்துக்காரர்கிட்ட அடுத்ததா ஒரு கேள்வி கேட்டார். ஏன்பா இப்பெல்லாம் எல்லாரும் குழந்தைகளுக்கு சாஸ்திரத்துக்கு பூனல் போடுற மாதிரி போட்டியா, இல்ல உங்க அப்பா வழிப்படி வேத அத்தியானம் வேத அபியாசம் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் உன் பையன் பண்ண போறானா இப்படி? அப்படிப்பட்ட பெருமையான வம்சாவளியில வந்த உன் பையன் அதெல்லாம் தொடர வேண்டாமா? என் ஆத்துக்காரர் சாஸ்திரிகளே பார்த்துட்டு இருந்தார். என்ன யோஜனை, தீர்மானம் பண்ண வேண்டியது நீதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். எங்க ஆத்துக்காரர் என்ன நினைச்சாரோ இல்லையோ, நான் நினைக்க ஆரம்பிச்சேன். எஸ், ஐ ஸ்டார்டட் திங்கிங். அந்த சமயத்துல தான் மகா பெரிவாளோட உபதேசங்களை தெய்வத்தின் குரல் மூலமா நான் படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க படிக்க எனக்குள்ள ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சது. நாம ஏன் பிறந்தோம்? இந்த பிறவியோட பயன் என்ன? பொறுப்பு என்ன? நாம வேதத்தை வசதியா நினைக்கிற, வாழ்க்கையின் ஆதாரம்னு உணர்ந்து அதப்படி நடக்கிற ஒரு வைதிக குடும்பத்துக்கு வாக்கப்பட்டிருக்கோம். அந்த வழியை ஃபாலோ பண்ண ஏன் மறந்தோம்? உலகத்துல எல்லாரும் அவ வழிய நெறிய விட்டு கொடுக்கறது இல்ல, நாம மட்டும் ஏன் இப்படி மாறிட்டோம்னு தோணித்து. இத பத்தி எங்க ஆத்துக்காரர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஓவர் நைட்ல எடுத்த முடிவு இது. எங்க பையன் இங்கதான் வளரணும், வேதங்களை பூர்ணமா படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு நாங்க 2 பேரும் ஒரு தீர்மானம் பண்ணோம். கலிபோர்னியால எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு இங்க வந்துட்டோம். வெரி ஸ்ட்ரேஞ்ச். So you really mean to say that நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்களா? உங்களால எப்படி முடிஞ்சது? எல்லாத்துக்கும் மனசுதானே காரணம். யுஎஸ்லயேவா பிறந்தோம்? பிறந்தது, படிச்சது, வளர்ந்தது எல்லாம் இங்க தானே. என்ன காரணத்துக்காக எனக்கு பாரதின்னு பேரு வச்சான்னு தெரியல. அந்த பேரும் என்ன இங்க இழுத்துன்னு வந்துருதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது பாரதத்தை சேர்ந்தவள் நான். 1008 காரணங்களுக்காக நாம நம்ம நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடுவோம். ஆனா நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. We are still Indians. அந்த முத்திரை நமக்கு பெர்மனன்ட், மாறவே மாறாது. நம்மளாவா அமெரிக்கன்ஸ்னு கூப்பிட மாட்டா. நான் இந்தியன் தான், ஆனா நான் இந்தியால இல்லையே. அந்த உறுத்தல் என் அடிமனசுல இருந்துட்டே இருந்தது. அதுவும் என் மனசு மாறினதுக்கு காரணம். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட வந்து, are you crazy? இங்க இருக்கிற டாலர்ஸை விட்டுட்டு இந்தியால போய் என்ன பண்ண போறேன்னு கூட கேட்டா. அத பத்திலாம் நான் கவலைப்படல. Even I was about to ask the same question. You must be crazy. நிஜத்தை சொல்லுங்க, உங்களால நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியறதா? Be true to yourself. ஆனஸ்டா சொல்லணும்னா நாங்க இங்க வந்து ஒரு 6 மாசம் தான் ஆறுது. இனிஷியலா குழந்தைலாலையும் இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. நான் தான் அவளுக்கு புரிய வச்சேன். இங்கேயும் எங்களை நிறைய பேர் கிண்டல் பண்ணான். இங்க இருக்கிற லைஃப் ஸ்டைலோட மேட்ச் பண்றதுக்கு நான் ரொம்ப மெனக்கட்டேன், கஷ்டப்பட்டேன். இதெல்லாம் புரிஞ்சுண்ட என் ஹஸ்பண்ட் அங்க இருக்கிற ஜாப் ரிசைன் பண்ணிட்டு இங்கேயே வந்துட்டா. இனிஷியலா அவருக்கு இங்க ஜாப் கிடைக்கல, பட் இப்போ எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இதெல்லாத்தையும் விட எங்க 2 பேருக்கும் ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்சது. அதாவது we are following our traditions. We are back to our roots. அந்த நினைப்பு ஒரு சுகம் தந்தது. அதை அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். சுகம் மட்டும் இல்ல, ஒரு திருப்தியும் ஒரு மனநிறைவும் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அனுஷா, this is the truth and I'm honest about it. அனுஷா, மறுபடியும் அதே சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோம்ல. ஆச்சு, ஒரு வாரத்தில் கிளம்பி ஆகணும்.
ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணினோம், அதுவும் முடிய போகிறது. இந்த அட்மாஸ்பியர் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணினா ரொம்ப சந்தோஷப்படுவா. No, not at all. I'm not contemplating on extending my stay. I should be there next week. நேற்றுக்கு பாரதி வந்து பேசின போது நீங்கள்லாம் அவளையே பார்த்துட்டு இருந்தள். ஆனால் நான் அனுஷாவையே கவனிச்சுட்டு இருந்தேன். அவளுடைய முக மாற்றங்களை, எண்ண ஓட்டங்களை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். இத்தனை வருஷம் அனுபவத்தில் என்னோட அனுமானம் இதுதான். நான் திடமாக நம்புகிறேன், கூடிய சீக்கிரம் சந்துரும் அனுஷாவும் குடும்ப சமேதரா இந்தியாவுக்கு வந்து நம்மளோடையே இருக்க போகிறா. மகா பெரியவா